வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பியில் கேட்ட ஒரு சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு காண்க 2.3 the whole power 3 minus 0.027 divided by 2.3 the whole power 2 plus 0.69 plus 0.09 இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. அதாவது என்ன, a cube minus b cube is equal to a minus b into a squared plus ab plus b squared. அதாவது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு திரும்ப a cube minus b cube கிடச்சிரும். வேணால் அதை நம்ம வேணால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஏயை இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி மைனஸ் பியை வச்சு இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? அப்போ ஏ வச்சு மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப், அப்புறம் ஏ இன்ட்டு ஏபினா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு பி, அதே மாதிரி ஏ இன்ட்டு பி ஸ்கொயர்ட் ஏபி ஸ்கொயர்ட். அதே மாதிரி மைனஸ் பியை வச்சு இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஏ ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் பி இன்ட்டு ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏ பி ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர் வந்து மைனஸ் பி கியூப். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆகி கடைசியில் நமக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அதாவது இதே கிடச்சிருச்சா. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்பை நம்ம இந்த மாதிரியும் எழுதிக்கிடலாம். சரி, இப்போ நம்ம கணக்குக்கு வரலாம். நமக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2.3 the whole power 3 minus 0.027 divided by 2.3 the whole power 2 plus 0.69 plus 0.09. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2.3 the whole power cube அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 0.027 0.3 the whole power 3ன்னு எழுதுகிறேன். அதாவது 3யை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 கிடச்சிரும். 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கோமா, ஸோ அதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 கிடச்சிருச்சா. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய 2.3 the whole power 2 அப்படியே வச்சுக்கிறேன். 0.69 எப்படி எழுத போகிறோம்னா 2.3 இன்ட்டு 0.3, இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.69 கிடச்சிரும். அதே மாதிரி 0.09 0.3 the whole power 2ன்னு எழுதிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், a cube minus b cube divided by a squared plus ab plus b squared அந்த ஃபார்முக்கு வந்துருச்சா. அதாவது இங்கே இப்போ a ஈக்குவல் டு 2.3ன்னு எடுத்துக்கலாம், b ஈக்குவல் டு 0.3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை நான் எப்படி எழுத போகிறேன், 2.3 the whole power 3னா a கியூப்னு எழுதிக்கலாமா. அதே மாதிரி 0.3 the whole power 3னா b கியூப். கீழே அதே மாதிரி a ஸ்கொயர்ட் ஆகும் ப்ளஸ் a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர்ட். அப்போ நான் இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணலாமா, a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஃபார்முலாவுக்கு என்ன தெரியும், a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு தெரியுமா. இப்போ இதைத்தான் நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இப்போ என்ன எழுதலாம், a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை கீழே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இதையும் நம்ம அடிக்கலாமா. ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்குது, a மைனஸ் b இருக்குது. ஏனா என்ன 2.3 மைனஸ் பினா என்ன 0.3. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கழிச்சிட்டோம்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 2.3லேருந்து 0.3யை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், 0.2. அப்போ ஆன்சர் இஸ் 2. இதுதான் இதனுடைய வேல்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.